ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பேர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாது. ஹாய் கைஸ், நான் உங்களுடைய வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போறோம். இந்த வீடியோல ஒரு 10 வயது சிறுவன் ஒரு சிறிய நாய்க்குட்டியை வளர்க்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்து அதுக்கப்புறம் நடந்த அமானுஷம் மற்றும் திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போறோம். மற்ற வீடியோக்களை விட இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக இருக்குங்க. அதனால வீடியோ முழுமையாக பாருங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த இடத்துல மின்னஞ்சல் தரீங்க, அதுல போய் ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல டைப் பண்ற சிரமமா இருந்துச்சு அப்படின்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் தரீங்க, அதுல போய் ஃபாலோ பண்ணிட்டு வாய்ஸ் நோட கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிருங்க. நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த அம்மானு அப்படி ஒரு 10 நிமிடம் தாங்க பாத்துக்கிட்டு வந்து பாரு. அதுக்கப்புறம் அவங்க வாழ்நாள்ல மறக்கவே முடியாத ஒரு மாதிரி காட்சிங்க. என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த நாய்க்குட்டி இந்த பக்கம் போய் யாரையோ பார்த்து குறைக்கிறதும் அந்த பக்கம் போய் யாரையோ பார்த்து குறைக்கிறதும் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்குங்க. இதையும் வந்து பெருசா எடுத்துக்காத கவினோட அப்பா வந்து இப்படியே வந்து கண்டினியூஸா பாத்துக்கிட்டே இருக்காருங்க, என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இப்படி அந்த நாய்க்குட்டி விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ மேல தூக்குனா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு 2-3 அடி உயரத்துக்கு வந்து நாய்க்குட்டி அந்த இடத்துல பறக்கிற மாதிரி பறக்குதுங்க. இதை பார்த்த கவினோட அப்பா வந்து மிரண்டு போயிட்டாருங்க. பயந்து போய் ஏய் அப்படின்னு சொல்லி கத்திட்டாருங்க. உடனே இந்த சத்தத்தை கேட்டோடனே அந்த 3 அடி உயரத்துக்கு நாய்க்குட்டி போச்சுங்களா, இந்த நாய்க்குட்டி மெல்ல கீழே வந்து ஒரு 2-3 செகண்டுக்கு வந்து கரர்னு ஒரு உருவம் வந்து 2-3 அடியில வந்து காட்சி அளிக்குதுங்க. இதை வந்து தத்ரூபமா பார்த்திருக்காருங்க. இவருக்கு வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குங்க. ட்ரிங்க்ஸ் அடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தாலும் வந்து இதை நல்லா பார்த்திருக்காரு தத்ரூபமா. நான் சொன்னேன்ல, இவர் வந்து ஏன்னு சத்தம் போட்ட காரணத்தால அந்த நாய்க்குட்டியை மெல்ல கீழே இறக்கி விட்டு அப்படியே அந்த ரைட் சைடு பூச்செடி ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த பூச்செடி பக்கத்துல போய் அப்பயே வந்து 2-3 செகண்ட் காட்சி அளிச்சுட்டு காத்துல மறையிற மாதிரி மறையுதுங்க. இதை தத்ரூபமும் பார்த்தா கவினோட அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. இவங்க வந்து பயத்துல வந்து விடிய தூங்கவே இல்லைங்க. விடிய காலில் எழுந்திரிச்சோம் இதை வந்து நிஷா அப்புறம் யாருக்கிட்டே வந்து ஷேர் பண்ணலைங்க. ஏன்னா இவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி போதையில் இருந்த காரணத்தால ஏதாவது தட்டுப்பட்டுருக்குன்னு சொல்லி அது பெருசா எதுவும் கண்டுக்கலைங்க. அதே மாதிரி அன்றைக்கு காலையில வந்து நிஷா அப்புறம் அவங்களோட கணவர் எப்பவும் போல வந்து கூலி வேலை கிளம்பி போறாங்க. கவினோட 7 வயசு தங்கச்சியும் வந்து பாத்தீங்கன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய நடுநிலை பள்ளிக்கு கிளம்பி போறாங்க. இப்போ வந்து வீட்டுல வந்து இந்த கவின் மட்டும்தான் தனியா இருக்காங்க. ஏன்னா இந்த நாய் புறாண்டி விட்டு இருந்துச்சுங்களா, அந்த காரணத்தால வந்து இவருக்கு வந்து ஃபீவர் வந்திருக்குங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகலைங்க. அன்றைய பொழுது போய் மாலை ஒரு 5-6 மணி பக்கம் ஆகியிருக்குங்க. எப்பவும் போல அந்த நாய்க்குட்டி கூட கொஞ்சம் விளையாடலாம்னு சொல்லி போகும்போது அந்த நாய்க்குட்டி வந்து வேற யாரையோ பாக்குற மாதிரி பாக்குதுங்க. இவர் வந்து இந்த நாய்க்குட்டி வந்து இவர் கூட விளையாடவே இல்லைங்க. இவர் வந்து திரும்ப அந்த நாய்க்குட்டி வந்து கட்டாயப்படுத்தி அந்த நாய்க்குட்டி கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு 6 மணி பக்கம் ஆயிடுச்சுங்க. அந்த டைம்ல வந்து இந்த கவினோட அப்பா வந்து வேலை முடிச்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு இந்த கவின் வந்து நாய்க்குட்டியோட விளையாடி இருக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை தப்பா இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லி முந்தா நாள் நைட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சுக்கிட்டு உடனே இங்க அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போறாருங்க. போயிட்டு பூசாரி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு நான் போயில இருந்தேன், தட்டுப்பட்டது, ஒருவேளை எனக்கு போதையில இருக்கும் அப்படி தட்டுப்பட்டுச்சான்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி பூசாரி கிட்ட சொல்லும் போது அவர் வந்து அந்த கோயில் அம்மன் கழுத்துல இருக்க எலுமிச்ச மாலையில இருந்து ஒரு எலுமிச்சங்கனி எடுத்துட்டு வந்து கொடுத்து இதை கொண்டு போய் வீட்டு வாசப்படி முன்னாடி கட்டி வச்சுக்க, உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இந்த நிஷாவோட கணவர் வந்து பூசாரி சொன்ன மாதிரி வீட்டு முன்னாடி எலுமிச்சங்கனியை கட்டி விட்டு அன்றைக்கு இரவு தூங்கலாம்னு சொல்லி கவினுக்கு சாப்பாடு கொடுத்து டேப்லெட் கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. ஆனா அன்றைக்கு இரவு வந்து கவின் வந்து தூங்கலைங்க. தூங்காத காரணத்தால நாய்க்குட்டியை வந்து தன்னோட தான் வச்சு படுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாருங்க. வீட்டுக்கு வெளியே வந்து பூசாரி கொடுத்த எலுமிச்சங்கனியை கட்டின காரணத்தால அதை எதுவும் பெருசா கண்டுக்காம எந்த தப்பும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இந்த நிஷாவோட கணவர் வந்து ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்களும் வந்து இரவு சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாங்க. ஒரு நடுநிசை நேரங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில வந்து யாரோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க. அந்த டைம்ல திடீர்னு யாரோ அழுகுற மாதிரியும் ஒரு குரல் எழுப்புறாங்க. இந்த நிஷா அப்புறம் அவங்களோட கணவர் வந்து இப்போ வந்து 2 பேருமே முழிச்சுக்கிறாங்க. முன்னாடி வந்து நிஷாவோட கணவர் தான் போய் பார்த்தாங்க, இப்போ வந்து 2 பேருமே முழிச்சுக்கிறாங்க.
இந்த அழுகுரல் கேட்டு 2 பேருக்குமே தூக்கமே வராத காரணத்தால இவங்க 2 பேரும் வந்து முழிச்சுக்கிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பாருன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த கவினோட ரூம்ல கவின் கூட தூங்கிட்டு இருந்த நாய்க்குட்டி வேக வேகமா ஓடியாந்து இந்த மெயின் டோர் முன்னாடி வந்து முட்டிக்கிட்டு என்ன வெளியே விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து முட்டிக்கிட்டு அது வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ வந்து மிரண்டு போன நிஷா அப்புறம் அவங்களோட கணவர் வந்து ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இந்த நாய்க்குட்டி வந்து ஜன்னல் வழியா வெளியே தூக்கி போடுறாங்க. இவங்க அந்த ஜன்னல் வழியா நாய்க்குட்டியை வெளியே தூக்கி போட்ட உடனே அந்த அழுகுரல் வந்து நின்றுச்சுங்க. இப்போ வந்து நிஷா அப்புறம் அவங்களோட கணவர் வந்து என்னாச்சுன்னு சொல்லி வெளியே ஜன்னல் வழியா வந்து போய் எட்டி பாக்குறாங்க. இப்படி எட்டி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டி வந்து முந்தின நாள் விளையாண்டுச்சுல அதே மாதிரி ரைட் சைடு அந்த பூச்செடிங்க எல்லாம் இருந்துச்சுல அந்த இடத்துல போய் யாரு கூடயோ கொஞ்சி கொலாவி விளையாடிக்கிட்டு இருக்குதுங்க. இதை பார்த்த நிஷா அப்புறம் அவங்களோட கணவர் வந்து மிரண்டு போயிட்டாங்க. இந்த காட்சியை பார்த்ததும் இந்த கவினோட அப்பாவுக்கு வந்து முன்னாடி நாள் நடந்தது எல்லாம் வந்து ஞாபகம் வருதுங்க. உடனே வந்து இந்த கவினோட அப்பா வந்து நிஷா கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. அதற்கப்புறம் தான் வந்து ஒரு 2 பேருக்குமே புரிஞ்சிருக்குங்க இந்த வீட்டுல வர அந்த அமானுஷ்யமான சத்தத்துக்கும் நடக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து இந்த நாய்க்குட்டி தான் காரணம்னு சொல்லி அவங்களுக்கு வந்து புரியுதுங்க. அவங்க உடனே அந்த இடத்துலயே வந்து ஒரு பிளான் போடுறாங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நாய்க்குட்டியாலதான் எல்லா பிரச்சனையும் காலையில எழுந்திரிச்சனையும் வேலையா வந்து இந்த நாய்க்குட்டியை கொண்டு போய் எங்கேயோ தூரமா விட்டு வந்துடணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி அன்றைக்கு இரவும் வந்து விடிய விடிய 2 பேரும் தூங்காம இருக்கிறாங்க. இவங்க கவினோட தங்கச்சியும் பாத்தீங்கன்னா நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல தாங்க இருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் தூங்காம இருக்காங்க. விடிய கால ஒரு 5 மணி பக்கம் இருக்குங்க. அந்த 5 மணி போல வந்து கவினை வந்து எழுப்பலாம்னு சொல்லிட்டு கவினோட அம்மா அப்பா 2 பேரும் வந்து பெட்ரூமுக்கு போறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது மறுபடியும் மிரண்டு போயிடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி இந்த நாய்க்குட்டி முகம்லாம் புறாண்டு வச்சிருந்துச்சுங்களா, உடம்புலாம் முகலாம் அதே மாரி திரும்பவும் புறாண்டி வச்சிருக்குங்க. இப்பதாங்க அவங்க கன்ஃபார்மே பண்றாங்க இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் வந்து இந்த நாய்க்குட்டி தான் காரணம் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அன்றைக்கு வந்து காலையிலே வந்து இந்த நாய்க்குட்டிய நிஷாவோட கணவர் வந்து கொண்டு போய் 5 கிலோமீட்டர் தள்ளி வந்து விட்டுட்டு வந்துடுறாங்க. இவங்க விட்டுட்டு வீட்டுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா இந்த கவினோட முகம் ஃபுல்லா செவந்து போய் யாருக்கிட்டையும் பேசாம நல்லா கோபமா உட்காந்துருக்காருங்க. இதை பார்த்து நிஷா அப்புறம் அவங்களோட கணவர் வந்து ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு திரும்ப அந்த கவினையும் தங்கச்சியும் கூட்டிக்கிட்டு இந்த ஏற்கனவே ஒரு கோயிலுக்கு போனாங்களா அந்த பூசாரி கிட்ட போய் முந்தின நாள் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாருங்க. இப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா இது வந்து தப்பா இருக்குன்னு நினைச்சுக்கிட்ட பூசாரி வந்து காட்டுக்குள்ள வந்து ஒரு கற்பனசாமி கோயில் இருக்கு, நீ அங்க கூட்டிட்டு போங்க, பேயட்டக்கூடிய கோயில் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இங்க இருந்து அவங்களும் வந்து ஒரு ஆட்டோ மூலியமா கவின் அப்புறம் அவங்க தங்கச்சி நிஷாவோட கணவர் எல்லாருமே வந்து ஆட்டோ எடுத்துட்டு அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கற்பனசாமி கோயிலுக்கு போறாங்க. இப்படி போயிட்டு அங்க ஆட்டோ நிறுத்தணுமே பாத்தீங்கன்னா அங்க எக்கச்சக்க கூட்டம் இருக்குதுங்க. அவ்வளவு கூட்டத்திலயும் பாத்தீங்கன்னா அந்த அருள் வந்து பூசாரி வந்து இவங்க நிஷா அவங்களோட கணவர் கவினோட தங்கச்சி இவங்கள அப்படியே பார்த்துட்டு இந்த முகமெல்லாம் பராண்டி விட்டுருக்குங்களா இதை பார்த்துட்டு இந்த அருள் வந்த பூசாரி இவங்களை மட்டும் கூட்டிகிட்டு கோயிலுக்குள்ள போறாங்க. கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போய் இந்த கவினை மட்டும் ஒரு பர்டிகுலர் இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு பூசாரி வந்து எதுவுமே பேசாம குறுன்னு இந்த கவினையே பாக்குறாங்க. கவின்கிட்ட வந்து ஒரு குழந்தை மாதிரி பேச ஆரம்பிக்கிறாருங்க. என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீ உடம்புல இருக்கிறது தெரியும் சாமி, நீ யாரு சாமி, எதுக்காக சாமி இவங்களை தொந்தரவு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாருங்க. இப்படி பேச ஆரம்பிச்சோன்னுமே அந்த கவின் வந்து உடம்பு ஒரு சிலுப்பிக்கிட்டு தன்னை அறியாம அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. பொதன் கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்துது, அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம கருப்பண்ணசாமிய சிலைய பார்த்துட்டு ஒரு மாதிரி கிடுகிடுன்னு நடுங்கிட்டு இருக்காருங்க. இந்த டைம்ல வந்து பூசாரி வந்து குழந்தை வந்து பயப்படுது, நீங்க கூட்டிட்டு போய் ஆட்டோல உட்காருவீங்கன்னு சொல்லி தன் கூட இருந்த 2 சிஷ்ய பிள்ளைங்கிட்டையும் சொல்றாருங்க. 2 சிஷ்யரும் வந்து கூட்டிட்டு போய் ஆட்டோல உட்கார வச்சோன்னே நிஷா அப்புறம் அவங்களோட கணவர் வந்து அவங்களும் அழுதுகிட்டே வந்து என்னாச்சு சாமின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பூசாரி வந்து நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வீடு ஒண்ணு வாங்கினாங்களே, அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி, ஒரு 5 வயசு பையன், அப்புறம் அந்த பையனோட அம்மா, இவங்க 3 பேரும் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட இந்த பையன் பிறந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து இந்த பையன் பிறந்த உடனே விட்டுட்டு போயிட்டாங்களாங்க. பொருளாதார நெருக்கடி காரணமா இந்த பையனோட அம்மா வந்து வெளியில தங்கல் வேலைக்கு தாங்க போறாங்க. 2 வாரத்துக்கு ஒரு முறையும் 3 வாரத்துக்கு ஒரு முறை தாங்க வீட்டுக்கு வருவாங்களாம். இந்த அம்மா வந்துட்டு திரும்ப வேலைக்கு தங்கல் வேலைக்கு போகும்போது இந்த பையன் வந்து தெம்பி அழுவாராங்க. விட்டுட்டு போற காரணத்தால இவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த 5 வயசு பையனும் பாட்டியும் தாங்க இருப்பாங்க. இந்த பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, பொருளாதார நெருக்கடி அப்படின்னு சொல்லி சமாளிச்சு அந்த பையன் வந்து அமைதிப்படுத்திடுறாங்க. இதே மாதிரி ஒரு 10ல இருந்து 15 நாட்கள் கழிச்சு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த பையனை வந்து சமாதானப்படுத்தணும்னு சொல்லி ஒரு ட்ரை சைக்கிளும் அது இல்லாம வந்து ஒரு நாய்க்குட்டியும் வந்து கொண்டு வராங்க. வீட்டுல கொண்டு வந்து விட்டோன்னே அந்த பையனோட முகத்துல வந்து ரொம்ப சந்தோஷங்க. இந்த நாய்க்குட்டியோட கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரை சைக்கிளே வந்து ஓட்டிக்கிட்டு ஜாலியா ஒன்னா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க.
இதே மாதிரி ஒரு 2-3 நாட்கள் வந்து அவங்க அந்த பையன் கூட தாங்க இருந்திருக்காங்க. திரும்ப 2-3 நாட்கள் கழிச்சு வந்து திரும்ப நான் வந்து தங்க வேலைக்கு போறேன்னு சொல்லும்போது மறுபடியும் ஒவ்வொன்னு தெம்பி அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. இந்த டைம்ல வந்து எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம இருந்த அவங்க அம்மா வந்து, நான் தான் உங்களுக்கு வந்து நாய்க்குட்டி கொடுத்துருக்கல, இது வந்து உன் கூட பிறந்த தம்பி மாதிரி நினைச்சுக்க, அதான் தம்பியை வச்சுக்கிட்டு ட்ரை சைக்கிள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீ ஓட்டி விளையாடுன்னு சொல்லி சொல்றாங்க அவங்க அம்மா. சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இவங்க சொல்லிட்டு கிளம்பி போனதுல இருந்து அந்த 5 வயசு பையன் வந்து அந்த நாய்க்குட்டி வந்து உண்மையாலுமே தன்னோட தம்பின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டாருங்க. ஒன்னா நாய்க்குட்டியோட விளையாடுறது, ட்ரை சைக்கிள் விளையாடுறதுன்னு சொல்லி விளையாண்டுட்டு இருக்காருங்க. இப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நாய்க்குட்டியை தூக்கி அந்த ட்ரை சைக்கிள் கூடையில வச்சுக்கிட்டு தெருவீதி பக்கம் போலான்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு போறாருங்க. இப்படி போகல என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நாய்க்குட்டி வந்து சைக்கிள்ல இருந்து கீழே குதிச்சிருதுங்க. இப்படி கீழே குதிச்ச நாய்க்குட்டி ஆப்போசிட்ல இருந்து ஒரு 2 வீலர் ஒன்று வந்துருங்க. அந்த 2 வீலர் வந்து நாய்க்குட்டி தலையில ஏறி அங்கேயே அந்த நாய்க்குட்டி இறந்து போச்சுங்க. உடனே இதை பார்த்து அந்த 5 வயசு பையன் வந்து அங்கேயே அழுது தலை சுத்தி வாந்தி எடுத்து கண் முன்னாடி இறந்து போச்சுங்களா, அதனால வந்து மயங்கி விழுந்துட்டாருங்க. உடனே வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க போய் வந்து அந்த தலை சுத்தல், வாந்தி, அழுக இதெல்லாம் நிக்கவே இல்லைங்களாங்க. இவங்களோட பொருளாதார நெருக்கடி காரணமா வந்து இவங்க வந்து வீட்டிலே வச்சுதாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்டு வைத்தியம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து விடிய விடியும் வந்து வாந்தி நிக்கவே இல்லைங்க. ஒரு 2-3 நாட்கள் தாங்க ஆயிருக்கும். இந்த நாய்க்குட்டி இறந்ததை நினைச்சு அந்த பையனை வந்து இறந்து போயிட்டாங்க. பையனை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் கிராமத்துல வந்து யாரோ வந்து சிறு வயது குழந்தைகள் இறந்து போச்சுன்னா வீட்டுக்கு பின்னாடியோ அல்லது வீட்டு வாசப்படி பக்கத்துலயோ வந்து அடக்கம் பண்றதுதாங்க வழக்கம். அதே மாதிரி வீட்டு வாசப்படி வந்து ரைட் சைடு ஓரமா வந்து அடக்கம் பண்ணிருக்கிறாங்க. இவங்க இருந்து கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இந்த பாட்டி வந்து இறந்து போயிடுறாங்க. இப்போ வந்து அந்த வீட்டுக்கு வர மனசு இல்லாம அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா அங்கேயே தங்கிடுறாங்க தங்கள் வேலையிலேயே. அதற்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 வருடம் சொன்னீங்களா, அதுக்கப்புறம் வந்து ஒரு புரோக்கர் மூலியமா வந்து இந்த வீட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதுதாங்க உங்க நிஷா அப்புறம் உங்களோட கணவர் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த பூசாரி அருள் வந்து பூசாரி என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க இன்றைக்கு வீட்டுக்கு போங்க, போய் பத்திரமா பாத்துக்குங்க, இன்றைக்கு இரவு நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் சமாளிக்க தான் சொல்லுவாங்க. சந்தேகம் இருந்தாலும் இப்போ கவினை கூட்டிக்கிட்டு நேரா ஆட்டோல வீட்டுக்கு போயிடுறாங்க. பூசாரி சொன்ன மாதிரி நைட்டு ஒரு 10 மணி போல வந்து அவங்க 2 சிஷியர்களையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்படி வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரை சைக்கிளும் ஒரு நாய்க்குட்டியும் வந்து கொண்டு வராங்க. இவங்க கொண்டு வந்து அந்த ரைட் சைடு வந்து அடக்கம் பண்ணியிருந்தாங்களா அந்த குழந்தையோடது பூச்செடி சொன்னீங்களா, அந்த இடத்துல அடக்கம் பண்ணிருப்பாங்களாட்டுக்கு. அந்த இடத்துல போய் ட்ரை சைக்கிளையும் அந்த நாய்க்குட்டியும் வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ண ஆரம்பிச்சோனையும் வந்து இந்த கவினோட உடம்புல வந்து மறுபடியும் அந்த குட்டி பையன் வந்து விளையாட்டுங்க வந்துட்டு இந்த ட்ரை சைக்கிள்லயும் நாய்க்குட்டியோடையும் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்காருங்க. சாமி இது வந்து ஒன்னும் இடம் இல்ல, நீ வந்து மோட்சத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ரிச்சுவல் பண்ணி அந்த பையனை வந்து சந்தோஷமா வந்து மோட்சத்துக்கு அனுப்பி வச்சுட்டாருங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில வந்து வேற எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க 4 பேரும் வந்து நல்லா சந்தோஷமா வாழ்ந்துருக்காங்க. இந்த காணொலி வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்று உங்களோட வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நடந்துச்சுன்னா கீழே வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் தருங்க, அதுல போய் ஃபாலோ பண்ணிட்டு வாய்ஸ் நோட்டா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் உதயா.